ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் இல்லைன்னா ஈவினிங் டைமில் ஒரு ஸ்நாக்காக கூட நம்ம வந்து செய்யலாம். அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு கார சட்னியும், என்னென்னா அரிசி மாவில் ரொட்டி செய்ய போகிறோம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு அரிசி மாவு ரொட்டியும் ஒரு கார சட்னியும் தான் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த கப்பில் பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் அரைச்ச மாவாக இருந்தாலும் சரி, இல்லை கடையில் வாங்கின மாவாக இருந்தாலும் சரி, உங்கள் இஷ்டப்படி எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்பு வந்து 200 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு. அதையே ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு, அது கூடவே இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல குட்டி குட்டியாக வெட்டி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு வெங்காயமும், அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அது வந்து உங்கள் காரத்தை அனுசரித்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் கொஞ்சம் காரமாக இருந்தால் இந்த ரொட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 2 மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக நம்ம கையில் ஒரு கையளவுக்கு கொத்தமல்லி தழை நல்லா சின்னதாக அதையும் வெட்டி சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கண்டிப்பாக சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் தான் நல்ல மணமாகவும் ருசியாகவும் இருக்கும். அதனால் சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போ தண்ணி ஊற்றி லைட்டாக பிசைஞ்சிருவோம். உங்களுக்கு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைகிறதுக்கும் நல்லாயிருக்கும், மாவு சாஃப்டாக வரும். இந்த பக்குவத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. கையில் எடுத்தால் உருண்டை பிடிக்கணும், அந்த அளவுக்கு இருக்கணும். அதே போல் ரொம்ப இலக்கமாக இருந்துச்சுனாலும் உருண்டை பிடிக்க முடியாது. அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டுற அளவுக்கு பக்குவத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க. இது வெறும் ரொட்டி சாப்பிட்றத விட கொஞ்சம் காரமாக இதுக்கு ஒரு சட்னி செஞ்சுட்டா இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா? அந்த சட்னி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக சட்னி அரைச்சிக்கிட்டா போதும். நான் வந்து இதில் ஒரு வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு மிளகாய் சேர்த்துட்டு, மிளகாய் வந்து ரொம்ப காரமாக இருக்குது அதனால் 1 சேர்த்துட்டு, இத்தினூண்டு புளி, இங்கே பாருங்கள் இந்த சைஸில் தான் இருக்கணும் புளி. இது கூடவே ஒரு பூண்டு பல் போட்டுட்டு 2 தக்காளியை போட்டு கூடவே உப்பையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். சட்னியை வந்து லைட்டாக தாளிச்சிக்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி, அவ்வளோதான். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டு கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சோலே அந்த சட்னி அதில் சேர்த்துடலாம். உப்பு முன்னாடியே போட்டோம். இப்போ வந்து உப்பு பத்தலைன்னா மட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கப்புறமா இது ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கணும்லாம் இல்லை. லைட்டாக அந்த மாதிரி ஒரே 1 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி அந்த தாளிப்போடு சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுட்டிங்கனாலே போதும். ஒருவேளை நீங்கள் பச்சையாகவே சாப்பிட விருப்பப்படுறீங்க அப்படின்னா அந்த சட்னி அப்படியே பச்சையாகவே சாப்பிட்லாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இல்லை எனக்கு பச்சை பிடிக்காது அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் 1 நிமிஷத்துக்கிட்ட இந்த மாதிரி கலந்து விட்டு கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சட்னி எல்லாம் ரெடி. இப்போ வந்து நம்ம ரொட்டி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ மாவு நம்மக்கிட்ட ரெடியாக இருக்கா? நான் வந்து வாழை இலை இருந்ததுன்னா நம்ம வாழை இலையில் போட்டுக்கலாம், இல்லை கவர் இருந்துச்சுன்னா கவரில் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. நான் வந்து இது போல் பட்டர் ஷீட் எடுத்திருக்கேன். பேப்பருன்னு நினச்சிக்காதீங்க, பட்டர் ஷீட். அதில் இந்த மாதிரி ஒரு உருண்டை, நம்ம கை பிடிக்கிற அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துகிட்டு இதில் வச்சு நல்லா இந்த மாதிரி பரத்தி விடுவோம். கையிலேயே இந்த மாதிரி நம்ம ராகி ரொட்டிக்கெல்லாம் என்ன பண்ணுவோமோ அதே போல் நல்ல சீரகம்லாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? அதனால் மனம் அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறப்போ டேஸ்ட்டும் சூப்பராகவும் அந்த சீரகத்தோட மனம் இருக்குது பார்த்தீங்களா? அது கம 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 கமன்னு நமக்கு அடிக்கும். அதே போல் ரொம்ப மந்தமாக போடாமல் லைட்டாக மெலிசாக அந்த நடுவில் உடையாமல் போட்டுக்கோங்க. உங்களுக்கு நடுவில் வந்து வேகணும்னா அப்போ அங்கங்கே சின்ன சின்னதாக ஓட்டை போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நடுவுலையும் நல்லா வேகும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். சின்னதாக அப்படியே மெலிசாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு நடுவில் தேவைன்னா லைட்டாக சும்மா ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஓட்டையை போட்டுக்கோங்க. இப்போ இதை தோசைக்கல்லில் போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே அந்த பேப்பரை எடுத்துடணும். நம்ம வந்து கையில் வந்து தட்டி போட முடியாது இல்லையா? அதனால தான் சரி ஒரு பட்டர் பேப்பரு இல்லைனா கவரு, வாழை இலை, இதில் ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட் விட்டு அப்படியே திருப்பி அப்படியே போட்டுருங்க. 2 பக்கம் வெந்ததுக்கப்புறமா உங்களுக்கு பயமே இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். நீங்கள் வேகிறதுக்கு முன்னாடி திருப்பினீங்கன்னா மாவு வந்து இப்படி 2ஆக உடஞ்சி போயிடும். அதனால் பார்த்துட்டு திருப்புங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக சிம்மில் வச்சு வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் வேகும். உங்களுக்கு இதுக்கு மேலே எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக எண்ணெய் வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அருமையான அரிசி மாவு ரொட்டி ரெடி. இதே போல் மீதி இருக்கிறதையும் போட்டு எடுத்துக்கலாம். வெறும் ரொட்டி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி தொட்டு சாப்பிட்டா அதை விட சூப்பராக இருக்கும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கு லைட்டாக செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரொட்டி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த சீரகம் போட்டதுனால வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் சீரகம் போட்டு செய்கிறது இல்லை, சீரகம் போட்டு செஞ்சது இல்லைன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது.